திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த அயோக்கியத்தனங்களை எதிர்த்து போராடினோம், பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடினோம், சனாதனத்தை எதிர்த்து போராடினோம். தலித் பெண்கள், ஒடுக்கப்பட்டிருக்க சமூகத்தை சேர்ந்த பெண்கள் சட்டை போட முடியாது, தாலி கட்டிக்க கூடாது. இந்த 18 சாதிகளை சேர்ந்த மக்களினுடைய, உழைக்கும் மக்களினுடைய குழந்தைகளை எடுத்துட்டு போய் அந்த ஊரினுடைய எல்லையில உயிரோட குழி தோண்டி புதைக்கிறது. சும்மாலாம் அடையாள போராட்டம்லாம் கிடையாது. இது பார்ப்பனிய சனாதன திமிரை ஒடுக்கும் போராட்டமா, பக்கா பிளானோட நடந்த ஒரு போராட்டம். மதம் கடவுளினுடைய பெயரால மக்களை கல்வி கற்க விடாமல் செய்தவர்களை கடுமையாக எதிர்த்தவர் தந்தை பெரியார் இருக்கார். வர்ணாசிரம கோட்பாடுகளை தன் கொள்கையின் மூலமாக முறியடித்தவர். அதனாலதான் இன்னைக்கு சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக தந்தை பெரியார் இருக்கிறார். வணக்கம் தோழர்களே. சங்கிகளையும் ஜாம்பிகளையும் கதற விட்டு இருக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது என்றால் அது வைக்கம் நூற்றாண்டின் நிறைவு விழா. 2 மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள், அதுவும் முற்போக்கு இயக்கங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு வரலாற்றை பேசியது இன்னைக்கு இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, ஏற்கனவே இருந்த பெரியாரினுடைய நினைவகத்தை திரும்ப மறுகட்டமைப்பு செய்துட்டு பக்கத்திலே ஒரு நூலகத்தை உருவாக்கி ஒரு 8 கோடி ரூபாய் செலவுல தமிழ்நாடு செலவழிச்சு இதை உருவாக்கி இருக்கு. இந்த விழாவை 2 அரசுகளும் சேர்த்து நடத்துறாங்க. இந்த விழாவில் பெரிய அளவுல அங்க இருக்கிற கேரள மக்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் சொல்லணுங்க, ஒரு 600 நாள் நடந்த போராட்டம், 140 நாளைக்கு மேலேயே அங்க உட்கார்ந்து இருந்தாரு நம்முடைய பெரியாரு. அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டார் பெரியார். அவருடைய இணையராக இருந்த நாகம்மை களத்துல நின்னாரு. ஒரு பெரிய நீண்ட வரலாறு கொண்டது இந்த வைக்கம் போராட்டம். எதுக்கு போராடணும்? DK மாதவன் என்கிற வழக்கறிஞர் பொதுப்பாதையில போய் அவர் நீதிமன்றத்துக்கு போகணும், போக முடியல. பொதுப்பாதையில் நடக்க விட மாட்டான், ராஜாவுக்கு பிறந்த நாள்னு விட மாட்டான். அங்க தொடங்குது இந்த போராட்டம். அது பெரிய போராட்டமாக மாறுது. கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அதுக்கப்புறம் யாரை கூப்பிடுறதுன்னு தெரியல. டக்குனு பெரியாருக்கும் ராஜாஜிக்கும் காந்திக்கும் கடிதம் போகிறது. காந்தி உள்ளே விடல, ராஜாஜி வரவே இல்லை. வந்த ஒரே ஆளு நம்முடைய தலைவர் பெரியார் தான். உள்ள வந்த உடனே அவரை அரெஸ்ட் பண்றாங்க, பலமுறை அரெஸ்ட் பண்றாங்க அவரை. அவர் அரெஸ்ட் ஆகி வெளியே நேரம் இங்க போராடிட்டே இருக்கிறாரு. இதுக்கு இடையில பெரியார் அரெஸ்ட் ஆகும் போது அவருடைய இணையராக இருக்கக்கூடிய மூத்த மனைவியாக இருந்த நாகம்மையார் அவர்கள் அந்த களத்துல நின்று அவர் போன பிறகு போராடுறாங்க. அப்ப அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அப்ப நாகம்மை என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரியார் தேச துரோக வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கார், அவர் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு உள்ளதா இருக்க போறாரு, அவர் நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியமா இருக்கட்டும், அப்பதான் இன்னும் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான போராட்டங்களை செய்து அவர் சிறை செல்ல முடியும் என்று வாழ்த்தி அனுப்பினார். இதுதான் பெரியாரினுடைய வீட்டு பெண்களுக்கு இருக்கிற கட்ஸ்ன்ற. இந்த பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னா ஏங்க போராடணும்? வைக்கத்துல ரோட்ல நடக்க விடலன்ற மட்டுமா போராடணும்? திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் நடந்த அயோக்கியத்தனங்களை எதிர்த்து போராடினோம், பார்ப்பனியத்தை எதிர்த்து போராடினோம், சனாதனத்தை எதிர்த்து போராடினோம். நீங்க அங்க தலித் பெண்கள், ஒடுக்கப்பட்டிருக்க சமூகத்தை சேர்ந்த பெண்கள் சட்டை போட முடியாது, தாலி கட்டிக்க கூடாது. 3வது என்னன்னா, வீடுகள்ல உலோக பாத்திரங்களை பயன்படுத்த முடியாது. இதெல்லாம் செஞ்சா வரி கட்டணும். இன்னொன்னு கூட என்னன்னா, அங்க ஏதாவது ஒரு பேரிடர் வருது, ஒரு கடும் நோய் வருது, திடீர் வெள்ளம் வருது, ஒரு பெரிய மழை வந்துருச்சு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ராஜாக்கமாருங்க மூளையை யோசிச்சு நல்ல காரியத்தை செய்யணும். ஆனா அதை செய்யாம அரண்மனையில இருக்கக்கூடிய பூசாரிங்க, அதான் பார்ப்பனர்கள், அவங்களுடைய ஆலோசனைப்படி இந்த 18 சாதிகள் இருக்காங்கல்ல, முக்குவர், தீயர், புலையர், ஈழவர் போன்ற 18 சாதி. இந்த 18 சாதிகளை சேர்ந்த மக்களினுடைய, உழைக்கும் மக்களினுடைய குழந்தைகளை எடுத்துட்டு போய் அந்த ஊரினுடைய எல்லையில உயிரோட குழி தோண்டி புதைக்கிறது. இந்த கேடுகட்ட வேலையெல்லாம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் செஞ்சுச்சு. இதுக்கு அப்புறம் தான் அது மிகப்பெரிய போராட்டமா மாறுது. அங்க ஏற்கனவே பலரும் போராடி இருக்கிறாங்க. ஐயா வைகுந்தர் போராடிட்டு இருந்தாரு, நாராயணகுரு போராடிட்டு இருந்தாரு, இங்க இப்ப வழக்கறிஞர் போராடிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த போராட்டத்துல வேறுபாடு உண்டு தோழர்களே. அங்க சாதி இழிவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். தந்தை பெரியார் சாதி ஒழிப்பிற்கான போராட்டத்தை முன்னெடுத்தார். 2க்கு வித்தியாசம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கடுமையான போராட்டத்துல பெரியார் போய் நின்னோடனே வாழ்க வளமுடன் சொல்லிட்டுலாம் போராட்டம் நடத்திட்டு உள்ள போகல.
அவர் நேர வேலையை பார்த்தாரு, வேற லெவல்ல வேலை பார்த்தாரு. முதல்ல மக்களை திரட்டணும். இப்போ ஒடுக்கப்பட்டு விளிம்புநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற 18 சாதிகளை சேர்ந்த மக்களை அவ்வளவு ஈஸியா ஒரு அதிகாரத்துக்கு எதிராக திருப்ப முடியாது. அப்ப களத்துக்கு போறாரு, ஊர் ஊரா போறாரு, தெரு தெருவா போறாரு, பேசுறாரு. 55,000 மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்குறாரு. ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துறாரு. அந்த மக்களை சந்திச்சு அவர்கள்லாம் ஒன்று திரட்டி கையெழுத்து இயக்கத்தின் மூலமா அங்கங்க கூட்டங்களை நடத்தி அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்துதான் இது மிகப்பெரிய வெற்றி அடைகிற போராட்டமாக வைக்கம் போராட்டம் மாறுது. சும்மாலாம் அடையாள போராட்டம்லாம் கிடையாது. இது பார்ப்பனிய சனாதன திமிரை ஒடுக்கும் போராட்டமா பக்கா பிளானோட நடந்த ஒரு போராட்டம். இந்த போராட்டம் தான் இப்போ நூற்றாண்டு விழாவை சந்தித்திருக்கிறது. நூற்றாண்டு விழா நிறைவு பெற்றிருக்கிறது இன்னைக்கோட. போய் இறங்குறாருங்க நம்முடைய முதலமைச்சர். கேரளா மக்கள் கொண்டாடுறாங்க, கூட்டம் கூட்டமா நின்று கை காட்டுறாங்க, சத்தம் எழுப்புறார்கள், இவர்களை வாழ்க என்று முழக்கமிடுகிறார்கள். பாருங்களேன். பாத்தீங்கல்ல எவ்வளவு மக்கள் அவர்கிட்ட ரொம்ப பிரியமா அன்பாக இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிஞ்சுச்சு. அதெல்லாம் தாண்டி உள்ள போனா நம்முடைய முதலமைச்சர் அடுத்த ஒரு அதிரடியை காட்டுறாரு. என்னவா, மலையாளத்துல பேசுறாருங்க. மோடி மாதிரி வளவலா கொலா சலசலான்லாம் இல்லைங்க, தெளிவாவே இருந்தது மலையாளம். மலையாளத்துல பேசுறாரு, மக்கள் விசிலடிச்சு கொண்டாடுறான். அப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த நிகழ்வு வரலாற்றின் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. ஒரு நூற்றாண்டினுடைய நிறைவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது சமூக நீதிக்கான வெற்றி. இங்கே இருந்துதான் சமூக நீதிக்கான போராட்டம் தொடங்கியது அப்படின்னு பேசுறாரு. அது நிறைய பேசுறான்னு வச்சுக்கோவே. மலையாளத்துல பேசுனது மக்கள் கொண்டாடுகிற ஒரு இடத்துல முதலமைச்சரை கொண்டு போய் வச்சது. ரொம்ப அழகா நீட்டா பேசினார். இது ஒரு பக்கம். அங்க கேரளாவினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அப்படியே மனசார பேசிட்டு இருந்தாருங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பல முறை பினராயி விஜயன் பெரியாரை கொண்டாடி இருக்கிறார். பெரியாரினுடைய 2019 நினைக்கிறேன், பெரியாரினுடைய பிறந்தநாள் விழா 141வது பிறந்தநாள் விழால இவர் தமிழ்லயே ட்வீட் போட்டிருந்தாரு. பெரியாருக்கு பிற்போக்குத்தனம், அநீதி, ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடும் ஒவ்வொருவருக்கும் உந்து சக்தியாக இருப்பவர் தந்தை பெரியார் அப்படின்னு அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. சும்மா தெரிக்க விட்டுருந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு கொண்டு வந்து ஒரு 62 இடங்கள்ல பாதிக்கும் மேலாக பிற்படுத்தப்பட்டவர்களையும் 6 தலித்துகளையும் அங்க பூசாரிகளாக போட்டார். பினராயி விஜயன் அதை முதல்ல செஞ்சாரு. அதை முதல்ல செஞ்ச உடனே தமிழ்நாடு அரசு பாராட்டியது. அதே மாதிரி அண்ணன் திருமாவர்கள் போய் நேர்லயே பாராட்டிட்டு வந்தாரு. அப்ப அவருக்கு ஒரு தமிழ்நாடு சார்பாக ஒரு விருது வழங்கப்பட்டது. கேரளத்து பெரியார் அப்படின்ற விருதை தமிழ் புலிகள் கட்சி கொடுத்தாங்க. இந்த 6 தலித்துகளை அர்ச்சகராக்கியதற்காக கொடுத்தாங்க பினராயி விஜயனுக்கு. சோ அப்படி நெருக்கமாக பெரியாரும் பினராயி விஜயன் தமிழ்நாடு என்று அப்படி போயிட்டே இருந்தது. அந்த விழாவில் பினராயி விஜயன் வேறு ஒன்றையும் பேசினார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிற விழால அவர் பேசுகிற போது சொன்னார், தந்தை பெரியாரினுடைய பெருங்கனவை நாங்கள் நனவாக்கி இருக்கிறோம் என்று பேசினார். அதுதான் அங்க நம்ம கொண்டாட வேண்டிய இடம். யாருக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு பின்கேட்டை உடச்சிக்கிட்டு இருக்க கூடாது. அதை அங்க தெளிவா செஞ்சாங்க. இன்றைக்கு பினராயி விஜயன் அவர்கள் பேசுகிற போது 1952 கம்யூனிஸ்டுகள் வெல்வதற்கு தமிழ்நாட்டில் பெரும் உந்து சக்தியாக இருந்தவர் தந்தை பெரியார் அப்படின்னு பேசியிருக்கிறார். பெரியாருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. பெரியார் ரஷ்யாவுக்கு போயிட்டு கம்யூனிசத்தை கொண்டாடி தீர்த்தவர் அப்படின்னு பேசியிருக்கிறார். மதம் கடவுளினுடைய பெயரால மக்களை கல்வி கற்க விடாமல் செய்தவர்களை கடுமையாக எதிர்த்தவர் தந்தை பெரியார் இருக்கார். அதுதான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியறிவில் உயர்ந்திருக்கிறதுனா, 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறதுனா அதுக்கு காரணம் கல்வியினுடைய அவசியத்தை உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள். அதுல பெரியார் ஒருத்தர். அதை அவர் கொண்டாடுறாரு. பினராயி விஜயன் கொண்டாடி சொல்றாரு, வர்ணாசிரம கோட்பாடுகளை தன் கொள்கையின் மூலம் முறியடித்தவர் தந்தை பெரியார்னர். வர்ணாசிரம கோட்பாடுகளை தன் கொள்கையின் மூலமாக முறியடித்தவர். அதனாலதான் இன்னைக்கு சங்கிகளுக்கு சிம்ம சொப்பனமாக தந்தை பெரியார் இருக்கிறார். அதுல அவர் கூடுதலா ஒரு சின்ன விஷயத்தை பதிவு பண்றாருங்க. தந்தை பெரியார் கைது செய்யப்பட்ட போது இந்த போராட்டத்துல நாகம்மை கலந்துக்கிறாங்க. தம்பதியராய் கலந்து கொண்டு பெரும் போராட்டத்தை நடத்திய பெரியார் அப்படின்னு கொண்டாடுறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் ஒளிஞ்சிருக்கு. என் வீட்டுல பெண்கள்லாம் பத்திரமா இருக்கட்டும்,
மற்றவங்கெல்லாம் வாங்க போராடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இது போன்ற செய்திகளை நினைவு கூறுவது முக்கியம்னு நினைக்கிறேன். அதைத்தான் அங்கே பினராயி விஜயன் அவர்கள் தோழர் அதை வெளிப்படையாக பேசியிருந்தாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த விழாவை 2 மாநிலங்கள் சேர்ந்து குதூகலமாக கொண்டாடுவது எனக்கு மகிழ்ச்சி தருது. அதிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மண்ணுக்கு வந்திருப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது என்று பேசியிருந்தார். இந்தாங்க சுமார் 2 பேருடைய வரலாறு, 2 மாநிலங்களுக்கான வரலாறு, 2 சித்தாந்தங்களுக்கு இடையிலான நெருக்கம், உறவு, நட்பு. இன்னைக்கு ராத்திரி ஒரு பயிலுக்கு தூக்கம் வராதுன்னா பாருங்களேன். சங்கி பயல்களா ஆல்ரெடி கதற ஆரம்பிச்சிருப்பானுங்க, பதற ஆரம்பிச்சிருப்பாங்க. எந்த வீதிகளில் நடக்கக்கூடாதுன்னா அந்த வீதிகளில் நம்முடைய ஆட்கள் இன்னைக்கு பேரணி போயிருக்கிறாங்க, சும்மா தெரிக்க விட்டுருக்காங்க. அதாங்க ஒரு போராட்டம் வெற்றியடைந்த 100ஆண்டு விழாவே இத்தகைய உந்து சக்தியை தர முடியும் என்றால் ஒரு போராட்டமும் வரலாறுக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுதுங்களா? அதனால சண்டை செய்வோம். நம்ம அண்ணன் சீமான் மாதிரி இல்லை, மேடையில் தனியாக சண்டை செஞ்சுட்டு இருப்பாரு. நம்ம சனாதனத்தோடு சண்டை செய்வோம், அநீதியோடு சண்டை செய்வோம், காவிகளோடு சண்டை செய்வோம்.